Good morning, students. Now we can see the topic Animal Kingdom. Next lesson, Unit 1, Chapter 2. Animal Kingdom அப்படின்னா பூமியில் இருக்கிற அத்தனை அனிமல்ஸும் கிங்டம் அனிமலியாக்குள்ளார வந்துடும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், எப்படி எடுக்கிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். Kingdom Animalia compares millions of animal species. Kingdom Animalia எத்தனை ஸ்பீசிஸ் இருக்காமா? millions of species இருக்கு. Studying without basic classification may lead to confusion. Kingdom Animalia மில்லியன் கணக்கான ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணாமல் படித்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஷனில் போய் முடிஞ்சிடும். வித்தவுட் ஏ பேசிக் கிளாஸிஃபிகேஷன், ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல் படித்தோம்னா கன்ஃபியூஷனில் போய் முடிஞ்சிடும். இன் அடிஷன், this varies a small new species of animals being constantly discovered. இந்த மாதிரி சின்ன சின்ன நியூ ஸ்பீசிஸ் எல்லாம் கண்டினியூஸாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணி படிக்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் இஸ் எ வெரி எசென்சியல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுதல். கிளாஸிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு, நேமிங் பேர் வைக்கிறதுக்கு, அசைனிங் ஆஃப் சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, ஃபார் நியூ டிஸ்கவர்லி ஸ்பீசிஸ் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபிகேஷன் நேம் பண்ணுறதுக்கு, அசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் கிளாஸிஃபை பண்ணவே முடியாது. அனிமல் கிங்டம் கிளாஸிஃபைடு மெயின்லி பேஸ்ட் ஆன் தி க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ். கிங்டம் அனிமாலியை வந்து க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டர்ஸ், அதாவது பொதுவான ஒத்து போகக்கூடிய கேரக்டரை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அனிமல் கிளாஸிஃபை. கிங்டம் அனிமல் இஸ் கேரக்டர்ட் பை யூகரியோட்டிக்னா ஒரு தெளிவான நியூக்ளியஸுடைய செல்லுக்கு பேர் யூகரியோட்டிக் செல். மல்டி செல்லுலார் அப்படின்னா நிறைய செல்ஸ் ஒன்றா சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் மல்டி செல்லுலார். ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னா தானாக உற்பத்தி செய்ய முடியாது, தானாக ஃபுட்டு உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினத்துக்கு பேர் ஆட்டோட்ரோஃபிக், அதெல்லாம் பிளான்ஸு. ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னா இவங்களால ஃபுட்டு உற்பத்தி பண்ண முடியாது, இவங்க வந்து இன்னொருத்தரை பிடிச்சி தான் சாப்பிட்டாங்க. நாம் என்னத்தை பிடிச்சி சாப்பிட்றோம்? செடியோட விதைகள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றோம். அதுதான் ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? அண்ட் கிங்டம் அனிமல்களில் யூகரியோட்டிக் செல்லாக இருக்கும், மல்டி செல்லுலராக இருக்கும், ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசமாக இருக்கும். தி இன்க்ளூட் 35 பைலா. கிங்டம் அனிமல் எத்தனை பைலா இருக்குது? 35 பைலா இருக்குது. விச் 11 இஸ் கன்சிடர்டு மேஜர் ஃபைலா. இதில் 11 தான் ரொம்ப பெருசு. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. கிங்டம் அனிமல் எத்தனை ஃபைலாக இருக்குது? 35 ஃபைலாக இருக்குது. அதில் 11 ஃபைலும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் செல்ஸ் அனிமல்ஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸ். இதில் இருக்கிற 99% முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் தான் ரொம்ப அதிகம். இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக் போன், அல்லது முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். த ரிமைனிங் ரெப்பன்ஸ் வெர்டபிரேட்ஸ், மீதி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வெர்டபிரேட்ஸாக இருக்குது. ஆர் அனிமல்ஸ் வித் பேக் போன். அண்ட் த பேசிஸ் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் வெர்டபிள் காலம். அனிமல்ஸ் ஆல்சோ கேட்டகரைஸ் இன்டு 2 மேஜர் குரூப்ஸ், நான் கார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். நம்ம சொல்கிறோம் முதுகெலும்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு அனிமல்ஸ் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று கார்டேட்ஸு, இன்னொன்று நான் கார்டேட்ஸ். நான் கார்டேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள், கார்டேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்கள். ஓகேங்களா? இது சின்ன ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். மார்ச் 20 வந்து வேர்ல்டு ஸ்பேரோடு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பேரோட ஜுவாலஜிக்கல் நேம் பேசர் டொமஸ்டிகஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? பேசர் டொமஸ்டிகஸ் அப்படிங்கிறது சிட்டுக்குருவியோட ஜுவாலஜிக்கல் நேம். நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனுக்கு என்னென்ன பேசிஸ் இருக்கணும்? மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஆர் ஸ்ட்ரக்சரலி ஆர் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனாகவும் டிஃப்ரெண்ட். பட் ஒரு சில காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர்ஸ், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், நேச்சர் ஆஃப் சீலம், ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன், நோட்டோகார்டு ப்ரெசன்ட் ஆர் நாட். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதுதான் பேசிஸ். என்னென்ன? ஃபஸ்ட்டு நோட்டோகார்டு இருக்கா இல்லையா, முதுகெலும்பு இருக்கா இல்லையா, அவங்களுக்கு வந்து செக்மெண்டேஷன் பிரிஞ்சிருக்கா. செக்மெண்டேஷன் என்ன? மண்புழுவெல்லாம் செக்மெண்டேஷனை பிரிஞ்சிருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி சீலம் இருக்கா, நம்ம படித்தோம் இல்லையா, சீலம் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அந்த உயிரினம் ஒரு செல்லால் ஆனதா
அல்லது பல செல்லால் ஆனதா, அல்லது ஒரு உறுப்புகளால் ஆனதா, அல்லது ஒரு சிஸ்டம் லெவலில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம படிக்கிறது தெளிவாக புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்க. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அனிமல் ஒரு செல்லால் ஆனதா, அல்லது ஒரு குரூப் ஆஃப் செல்லால் ஆனதா, அல்லது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்யூவாக மாறி இருக்கா, அல்லது டிஷ்யூவெல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூ சிஸ்டமாக மாறி இருக்கா, ஆர்கனாக மாறி இருக்கா, ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக மாறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அது என்ன லெவலில் ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பேர் தான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமல் ஆர் மெட்டஜோன்ஸ். மெட்டஜோன் தான் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். மெட்டஜோன் அப்படின்னா மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். And exhibit different patterns of cellular organization. The cells are metazoans is not capable of independent extents. அதாவது இந்த மெட்டாசோன் அப்படின்னா பல செல் உயிர்னு சொல்லிட்டோம். இந்த பல செல் இருக்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியே செயல்படாது. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சுக்கும். இது எக்ஸ்கிரீஷன் பண்ணு, இது ரெஸ்பிரேஷன் பண்ணு, இது டைஜெக்ஷன் பண்ணு, அப்படி இருந்துக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட். ஒவ்வொரு செல் இண்டிபெண்டாக தனித்தனியாக, ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக இயங்காது. எக்ஸ்பெக்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். ஒவ்வொன்றும் தன்னோட வேலையை பகிர்ந்து கொள்ளும். ஒன்று ரெஸ்பிரேஷன் பண்ணும், ஒன்று எக்ஸ்கிரீஷன் பண்ணும், இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும். Among the metazoan cells may be functionally isolated similar kinds of cells grouped to form tissues. Tissues அப்படின்னா என்னென்னா, ஒரு group of cells with the same structure with the same function is called tissues. A group of cells with the same structure and the same function is called as tissues. ஓகேங்களா? டிஷ்யூவாக ஃபார்ம் ஆயிருக்கா, அல்லது ஆர்கனாக ஃபார்ம் ஆயிருக்கா, ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லுலார் லெவல்னா தனித்தனியாக செல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் குரூப்பாக இருக்காது, தனித்தனியாக பிடிச்சாங்க, செல்லாக மட்டுமே இருக்கும், டிஷ்யூவாக ஃபார்மேஷன் ஆகிருக்காது. சரி, டிஷ்யூன்னு என்ன? ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் சேம் ஸ்ட்ரக்சர் வித் சேம் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ. ஆனால் இப்படி இருக்காது. செல்லுலார்னால் செல்லாக மட்டும்தான் இருக்கும், அது குரூப் டிஷ்யூவாக ஃபார்மேஷனே ஆகாது, க்ளோஸில் இருக்காது, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? த பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா பஞ்சு, கடல் பஞ்சு பார்த்துறீங்களா இல்லையா? இந்த டிஸ்கவரி சேனல் வரும் கடல் பஞ்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் டிஷ்யூவாக வளர்ந்துருக்காது, எல்லாமே செல்லாக மட்டுமே தான் இருக்கும். எத்தனை கோடிக்கணக்கான செல் இருக்கும், எல்லாமே எப்படி தான் இருக்கும்? செல்லாக மட்டும்தான் இருக்கும். செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்மேஷன் ஆகிருக்காது. இதுதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடல் பஞ்சு பாருங்கள், எல்லாம் கேப்பாக இருக்கும். நம்ம பஞ்சு மாதிரி, நம்ம பிஸ்கட் மாதிரி, பஞ்சு கேக் மாதிரி பஞ்சாவே தான் இருக்கும். அதுதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் செல்ஸ் எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு செல்ஸும் தன்னோட வேலையை பகிர்ந்துக்கும். ஒரு செல் ஒரு வேலை செய்யும், இன்னொரு செல் இன்னொரு வேலை செய்யும், எல்லாம் கூட்டாக வந்து வேலையை பிரித்து ஒன்றா வாழ்ந்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். The cells in the sponges are arranged in loose aggregates and do not form tissues. செல்ஸ் எல்லாம் லூஸ் கனெக்ஷனில் இருக்குது, ஆனால் டூ நாட் ஃபார்ம் டிஷ்யூஸ். ஆனால் டிஷ்யூவாக இது ஃபார்மேஷன் ஆகாது, இது டிஷ்யூவாக ஃபார்மேஷனே ஆகாது. தி எக்ஸ்பெக்ட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த டிவிஷன் ஆஃப் லேபர் among the cells and different types of cells is functionally isolated. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் செல்ஸ் இருக்குது, அது ஃபங்க்ஷனை வச்சு தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸில் பாருங்கள், த அவுட்டர் லேயர் ஃபார்ம்டு பினக்கோசைட்ஸ். இந்த ஸ்பாஞ்சஸோட வெளிப்புற லேயத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு பேர் பினக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து பிளேட்லைட், ஒவ்வொன்றும் பிளேட் மாதிரி இருக்குது. இட் மெயின்டைன் த சயின்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பாஞ்ச். இதுதான் வந்து ஸ்பாஞ்சஸோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சஸில் அவுட்டர் லேயர் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் பினக்கோசைட்ஸு. இது பிளேட் மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்பாஞ்சஸோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுது. இன்னர் லேயர் இருக்கிற செல்ஸுக்கு பேர் கொயனோசைட்ஸ். இதுதான் ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன் வேலையெல்லாம் பண்ணுது. தே ஆர் ஃப்ளாஜெல்லேட்டட் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளார ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், இது இந்த பக்கம் தான் மூவ் பண்ணலாம். அண்ட் கோலர் செல்ஸ், இது ஃப்ளாஜெல்லர் செல்ஸ். அண்ட் கிரியேட் மெயின்டைன் த வாட்டர் ஃப்ளோ த்ரூ த ஸ்பாஞ்ச் அண்ட் ஸ்பெஷலைட்டிங் ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதான் ரெஸ்பிரேஷன் பண்ண, இதை டைஜஸ்டன் பண்ண, வாட்டரை தள்ளி விடும், இப்படி ஃப்ளஜெல்லாம் வச்சு தள்ளி விடும். ஓகேங்களா? இதுதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்.
இதுக்கு அடுத்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்யூவாக ஃபார்மேஷன் ஆகிடும். வாட் இஸ் மீன் பை டிஷ்யூ? டிஷ்யூ மீன்ஸ் a group of cells with the same structure with the same function is called as tissue. In some animals, cells perform similar functions. Similar na ஒரே மாதிரி functions arranged to form tissues. இதுதான் டிஷ்யூவாக மாறும். ஒரு சில அனிமலில் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்யூ மாதிரி. The cells tissues integrate in a highly coordinated, எல்லாம் ஒரே மாதிரி செயல்படும். ஃபேஷன் டு பர்ஃபார்ம் ஏ காமன் ஃபங்க்ஷன். ஒரே காமன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல்ஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு நர்வ் செல்ஸ் அண்ட் கண். அப்படி நம்ம கண் இருக்குது பார்த்தியா, கண்ணுங்கிறது கண்ணுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் செல் இருக்குது. இந்த 10 லட்சம் செல்லையும் சேர்ந்து என்ன பண்ணுது? பார்வை மட்டும்தான் கொடுக்குது. இப்போ காது இருக்குது, காதில் ஒரு 10 லட்சம் செல் இருக்கும். அந்த 10 லட்சம் செல்லு என்ன வேலை செய்யுது? கேட்குறது மட்டும் வேலை செய்யுது. இந்த மாதிரி குரூப் ஆஃப் டிஷ்யூ கம்பைன் டு ஃபார்ம் ஏ சேம் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? இப்போ நாக்கு இருக்குது, நாக்கில் வந்து ஒரு லட்சம் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாக்கோட வேலை என்ன? அது எல்லா செல்ஸும் ஒரே வேலையை தான் செய்யுது. இப்படி இருந்தால் அது பேர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள் நர்வ் செல்ஸு, சென்சரி செல்ஸு, கண், காது எல்லாம். திஸ் டிஷ்யூ ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸிபிட்டட் டிப்ளோபிளாஸ்டிக். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டிப்ளோபிளாஸ்டிக்னா 2 லேயர். கரு வளரும் போது 2 லேயராக இருந்தால் அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக். எக்ஸாம்பிள் நிடேரியா, சீலன்ட்ரேட்டா, அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். The formation of tissues is first step towards the evolution by body plants, hydra and coelenterata. இதுதான் எவல்யூஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? எவல்யூஷன் நடந்ததில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஷ்யூ ஃபார்மேஷன் தான். டிஷ்யூ ஃபார்மேஷன் வந்த பின்னாடி தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்தது. இந்த சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி எல்லாம் வந்தது. ஓகேங்களா? டிஷ்யூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனாக மாறும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஷ்யூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனாக மாறுது. அதுதான் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் ஆர்கன். நிறைய டிஷ்யூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன மாறுதாமா? ஒரு ஆர்கனாக மாறிடுது. டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஓவர் த டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். டிஷ்யூ லெவலிருந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆகி வர்றது தான் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இட் அப்பியர்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தேஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. முதலில் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எங்கே உருவாயிருக்கு? பிளாட்டிஹெல்மின்தேஸில் உருவாயிருக்கு. அண்ட் சீன் இன் ஹையர் ஃபைலா. பிளாட்டிஹெல்மின்தேஸும் அதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஹையர் கிளாஸில் எல்லாத்துலேயும் இந்த ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் லெவல் ஆஃப் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தேஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹையர் கிளாஸ்லாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படின்னு என்னென்னா ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டு டைப் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த அனிமல் எக்ஸ்பிரிட்டட் இன் ஃப்ளாட் வார்ம்ஸ். எது இதில் இருக்குன்னா ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு டேப் வார்ம், நெமட்டோட்ஸ், அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா, இதில் எல்லாத்தையும் இது இருக்குது. சரிங்களா? ஆர்கன் சிஸ்டம் இதில் இருக்குது, கார்டேட்டாவில் இருக்குது, எக்கினோடெர்மேட்டாவில் இருக்குது, மொலஸ்காவில் இருக்குது, ஆர்த்ரோபோடாவில் இருக்குது, அனலிடாவில் இருக்குது, நெமட்டோடாவில் இருக்குது, ஃப்ளாட் வார்ம்ஸில் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது. The evolution of mesoderm is those animals lead to their structural complexity. இந்த மீசோடம், நம்ம எக்டோடம், எண்டோடம், மீசோடமில் இந்த மீசோடமில் இந்த அனிமல் காம்பாக்டிலிட்டி வந்துருக்கு. The tissues are organized to form organs and organ systems. இந்த டிஷ்யூ வந்து ஆர்கனாக மாறுது, ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறுது. Each system is associated with a specific function and so organ system level of organization. நம்ம பாடியில் நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது.
ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. ஓகேங்களா? இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனோட பர்சன்டேஜ். Specialized nerve cells and sensory cells coordinate integrate the functions of organ systems. இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது நம்முடைய சென்சரி செல்ஸும் நர்வ் செல்ஸும். இட்ஸ் கேன் பி a very primitive and simple or complex depending on the individual animal. இது சின்ன அனிமலுக்கு ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும், வளர்ந்த அனிமலுக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டம் of plastic element is only a single opening of exterior which serves both mouth and anus. இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசமான அனிமலு. இந்த பிளாட்டிக் ஹெல்மன்திஸ்னு ஒரு ஃபைலம் இருக்குங்க இல்லைங்களா, அந்த ஃபைலத்தில் மட்டும் மவுத்தும் ஒன்று தான், ஏனஸும் ஒன்று தான். இது ரொம்ப வித்தியாசமான ஒன்று அனிமல். நமக்கெல்லாம் மவுத்து ஒரு பக்கம் ஏனஸ் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த பிளாட்டிக் ஹெல்மன்திஸில் இருக்கிற ஃபைலத்துக்கு மட்டும் இது சாப்பிடும், வாய்க்குள்ளார போகும், வாய்க்குள்ளார போய் டைஜஷன் பண்ணிட்டு வாய் வழியாகவே வெளியில் கொட்டிடும். சரியா? இது மட்டும் உலகத்துலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு அனிமல். பிளாட்டிக் ஹெல்மன்திஸ் ஒன் ஆஃப் த சிங்கிள் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே சாப்பாடு உள்ளே போயிடும், டைஜஷன் ஆகி அது வழியாக வெளியில் வந்துடும். ஓப்பனிங் எக்ஸ்டீரியர் விச் சர்வீசஸ் போத் மவுத் அண்டு ஏனஸ். இது மவுத்தும் அதுலேயே செயல்படும், ஏனஸும் அதுலேயே செயல்படும். அண்ட் ஹென்ஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மவுத்து ஒரு சில நேரத்தில் மவுத்தும் ஏனஸும் ஒரே ஓப்பனிங்லேருந்து அதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா? மவுத்தும் ஏனஸும் ஒரே இதில் இருந்தால் அதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஃப்ரம் ஆஸ்கல்மென்திஸ் டு கார்டேட்ஸ். ஆஸ்கல்மென்திஸ்லேருந்து அதுக்கு பின்னாடி வர்றதுல எல்லாம் மவுத்து தனியாகவும் ஏனஸ் தனியாகவும் இருக்கும். It is a complete digestive system with the two openings. One is mouth, another one is anus. இதெல்லாம் complete digestive system. இதில் வந்து 2 openings இருக்கும். ஒன்று வந்து மவுத்து, இன்னொன்று anus. Next, similarly, the circulatory system is 2 types, open types and closed types. Open type அப்படின்னா the blood remains filled with the tissue phase due to the absence of blood capillaries. நம்ம ஏற்கனவே லீச்சில் படிச்சிருக்கோம். இதில் வந்து பிளட்டு வந்து டியூபுக்குள்ளே போகாது, அப்படியே டிஷ்யூக்குள்ளே நனைஞ்சே போயிட்டுருக்கும். அதுக்கு பேர் தான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து கேப்பிலரிஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன டியூப் கிடையாது. எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா அண்ட் யூரோகார்டேட்டா. இதிலெல்லாம் அப்படி இருக்குது. ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, யூரோகார்டேட்டா. அண்டு க்ளோசர் டைப்பு அப்படின்னா என்ன? பிளட் வெசலுக்குள்ளே ரத்தம் போனால் அதுக்கு பேர் க்ளோசர் டைப். which is blood is circulated through the blood vessels. இரத்த குழாய்களின் மூலமாக இரத்தம் உள்ளே சென்றால் அதுக்கு பேர் closed type of circulation. Varying diameter arteries, veins, capillaries. ஆர்ட்ரிங்கிறது ரத்தம் கொண்டு வர டியூப், வெயின்ஸ் கலெக்ட் பண்ணிய டியூப், கேபிலரிஸ் டியூப். இதில் என்ன அன்னலிடா, செப்பலோகார்டேட்டா, வெர்டபிரேட்டா இதெல்லாம் இருக்குது. அன்னலிடாவில், செப்பலோகார்டேட்டாவில், வெர்டபிரேட்டெல்லாம் இதெல்லாம் என்ன இருக்குது, இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, டிப்ளோபிளாஸ்டிக்னு டைன்னு என்ன 2 கரு வளரும்போது அந்த கரு வந்து 2 லேயராக வளர்ந்தால் அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். கரு வளரும்போது அதனோட அம்மா வயிற்றில் கரு வளரும்போது 2 லேயராக வளர்ந்தால் அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். 3 லேயராக வளர்ந்தால் அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 லேயராக வளர்ந்தால் அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், 3 லேயராக வளர்ந்தால் அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. During embryonic development, the tissues and organs of the animals originate the 2 or 3 embryonic germ layers. 2 லேயர் இருக்குன்னா 3 லேயர் இருக்கும். On the basis of origin of development, the animals classified into 2 categories, diploplastic, triploplastic. 2 லேயரில் வளர்ந்தால் அது டிப்ளோபிளாஸ்டிக், 3 லேயரில் வளர்ந்தால் அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். டைன் என்ன 2, ட்ரைனா 3. ஓகே, பிளாஸ்டிக்னா லேயர்ஸ். கரு வளரும்போது 2 லேயரில் வளர்ந்தால் அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸு, 3 லேயராக வளர்ந்தால் அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கலாம்.
Animals which cells are arranged in two embryonic layers is called ectoderm and endoderm is called diploplastic animals. சரிங்களா? கரு வளரும்போது 2 லேயராக இருக்கும். வெளிப்புற பகுதிக்கு பேர் எக்டோடம், பகுதிக்கு பேர் எண்டோடம். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். These animals ectoderm give rise to epidermis and endoderm give rise to gastrodermis. எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது தோலாக மாறிடும். எண்டோடம்ங்கிறது குடலாக மாறிடும். டிஷ்யூ லைன் ஆஃப் கட் கேவிட்டி அப்படின்னு குடல். ஓகேங்களா? வெளிப்பகுதியில் இருக்கிற எக்டோடம் என்னவா வளருதாமா? தோலாக மாறுது. உள்பகுதியில் இருக்கிற எண்டோடம் குடல் பகுதியாக மாறிடுது. ஓகேங்களா? இது ரெண்டு இப்படி ஒரு ஆர்கனைஸை உருவாக்கியிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு, an undifferentiated layer present between the ectoderm and endoderm is mesoglea. எக்டோடமுக்கு எண்டோடமுக்கு நடுவில் ஒரு செல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் மீசோக்ளியா அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? மீசோக்ளியா. எடுத்துக்காட்டு, கோரல், ஜெல்லிஃபிஷ், சி அனிமோன். இந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. கோரல், ஜெல்லிஃபிஷ், சி அனிமோன் எல்லாம் இப்படி தான் இருக்குது. Animals which developing embryo in 3 germinal layers is called a triploplastic animals. இதெல்லாம் 2 மார்க் கேட்பாங்க. What is diploplastic animals? What is triploplastic animals? Animal consists of outer ectoderm. எக்டோடம் என்ன வளருதுன்னா ஸ்கின்னு, ஹேரு, நியூரானு, நெயிலு, டீத்து இதெல்லாம் வளரும். இன்னர் எண்டோடம் இது கட்டு, லங்ஸு, லிவர் இப்படியே வளரும். மிடில் மீசோடம் மசிலு, போனு, ஹார்ட் இப்படி வளரும். சரிங்களா? இந்த 3 லேயரும் 3 டைப் ஆஃப் செல்ஸாக வளரும். Most triploplastic animals shows organ system level of organization. Example, platforms to chordates. இதுதாங்க இங்கே பாருங்கள், இது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். பாருங்க, இது வந்து எக்டோடம், இது வந்து எண்டோடம், இது மீசோக்ளியா செல்ஸ். சரிங்களா? இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக். பாருங்க, இது எக்டோடம், இது எண்டோடம், இது மீசோடம். இந்த மாதிரி 3 லேயராக இருந்தால் அதுக்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். 2 லேயராக இருந்தால் அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.